Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 7ல exercise sum number 17 பார்க்குறோம். Kasturi Limited had allotted 20,000 equity shares of rupees 10 each at a premium of rupees 2 each at applicants of 30,000 shares on a pro rata basis. அதாவது 20,000 share வந்து issue பண்ணுறாங்க. இதில் வந்து 10 rupees வந்து par value, premium வேறு கொடுத்துருக்காங்க 2 rupees. அப்ளிகன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆன அப்ளிகேஷன் வந்து 30,000 வந்து ரிசீவ் ஆகுது. ஷேர்ஸ் அனே ப்ரோரேட்டா பேசிஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரோரேட்டா பேசிஸ்னால் என்னென்னா பேலன்ஸ் உள்ள ஷேரை வந்து என்ன பண்ணுவோம், அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ப்ரோரேட்டா பேசிஸ். த அமௌண்ட் பேபிள் வாசன் 3 on அப்ளிகேஷனுக்கு ₹5 on allotment இன்க்ளூடிங் ப்ரீமியம் 2. அப்போது 3 தான் அலாட்மெண்ட் வேல்யூ, 2 வந்து ப்ரீமியம் 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலோட வேல்யூ 2, ஃபைனல் கால் வேல்யூ 2. சுபின் a shareholder failed to pay the first call and final call. ஃபர்ஸ்ட் காலும் ஃபைனல் கால்லையும் ஒரு 500 ஷேர் வந்து பே பண்ணலை. ஓகேவா? ஷேர் ஹோல்டர் வந்து பே பண்ணலை. எவ்வளோனா 500 ஷேரை ஃபர்ஸ்ட் கால்லையும் ஃபைனல் கால்லையும் அவர் பே பண்ணாமல் விட்டுட்டாரு. அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லா ஷேரையும் ஃபர்ஃபிட் பண்ணிவிட்டு 400 ஷேரை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணாங்க. 500 ஷேர் தான் அவர் பே பண்ணாமல் விட்டது. ஆனால் 400 ஷேரை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா ₹8 per ஷேர். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கிற சம் இது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். பாருங்கள், ஹெட்டிங் எழுதிங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் கஸ்தூரி லிமிடெட், டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். ஃபஸ்ட்டு எந்த என்ட்ரி போடுவோம், அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ அப்ளிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 30,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால் 30,000 இன்ட்டு ₹3 வந்து அப்ளிகேஷன் அமௌண்ட். அப்போ 30,000 இன்ட்டு 3 90,000. ஓகேவா? எல்லாத்துக்கும் நரேஷன் எழுதிருங்க. நான் நரேஷன் எழுதலை, நீங்கள் ஆனால் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த ஷேர் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எந்த அமௌண்ட்டு அப்படின்னா நம்ம இஷ்யூ பண்ண ஷேர் அமௌண்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கோ அதை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ள ஷேரை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 20,000 தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். 20,000 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 60,000. இப்போ பேலன்ஸ் 10,000 இருக்கா, 30,000 வந்தது, நம்ம 20,000 தான் இஷ்யூ பண்ணது. அப்போ பேலன்ஸ் 10,000 ப்ரோரேட்டா பேசிஸில் சொல்லியிருக்காங்க. ப்ரோரேட்டானா அலாட்மெண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரோரேட்டா பேசிஸ்னால் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் ஷேரை. அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 10,000 இருக்குமா. பேலன்ஸ் 10,000 ஷேர் இன்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட் ₹3 போட்டிங்கன்னா ₹30,000 என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அலாட்மெண்ட்டுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். அலாட்மெண்ட்டுக்கு என்ன போடுவீங்க, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது டியூ என்ட்ரி போடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ₹2 கொடுத்துருக்காங்க. எதுலனா அலாட்மெண்ட்டில். அப்போ அதில் அலாட்மெண்ட்டில் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எவ்வளோ இஷ்யூ பண்ண ஷேர் வேணால் 20,000. அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 on அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ப்ரீமியமும் சேர்த்து. அப்போது ₹5. 20,000 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 1 lakh வரும். டு ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 3 தான் அலாட்மெண்ட்டோட அமௌண்ட்டு. இப்போ 20,000 இன்ட்டு 3 60,000. ப்ரீமியமுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2. 3 + 2 5 வந்துருச்சா. 20,000 இன்ட்டு 2 40,000. அப்போ 60,000 + 40,000 1 lakh வந்திருக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரி அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இது ஜேர்னல் என்ட்ரி போட்டோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஏற்கனவே நமக்கு எவ்வளோ வரணும், 1 lakh வரணும். ஓகேவா? இது டியூ என்ட்ரி 1 lakh வரணும். இதில் அட்ஜஸ்ட் பண்ணது ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா 30,000. அதை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போ 1 lakh - 30,000 போட்டிங்கன்னா 70,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலோட என்ட்ரி போட போகிறோம். அதுக்கான டியூ என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுங்க, 20,000. ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட் ₹2. இப்போ 20,000 இன்ட்டு 2 40,000 போட்டோம். நெக்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். இப்போது நம்ம ஏற்கனவே என்ன 20,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மில் 500 ஷேர் வந்து ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணலை, ஃபைனல் காலும் பே பண்ணலை. அப்போ இதை லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டு தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். 20,000 ஷேரில் 500 ஷேரை லெஸ் பண்ணிவிடுங்க. இதை 500 ஷேர் வந்து அவர் பே பண்ணலை, அதனால் இதை லெஸ் பண்ணிட்டோம்னா 19,500 வரும். இன்ட்டு ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் வந்து ₹2. 19,500 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 39,000.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலோட டியூ என்ட்ரி பார்க்க போகிறோம். ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே தான் 20,000 இன்ட்டு ₹2 செகண்ட் கால் அமௌண்ட்டு பண்ணிங்கன்னா 40,000. இப்படி நெக்ஸ்ட்டு ரிசீவ் என்ட்ரி போட போகிறோம். அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபைனல் கால் அக்கௌண்ட். அப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா 20,000 ஷேரு, 500 ஷேர் அவர் பே பண்ணலை. ஃபைனல் காலும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல. ஃபஸ்ட்டு காலுக்கு போட்டோம். இப்போ ஃபைனல் காலுக்கு 500 லெஸ் பண்ணிவிட்டு 19,500 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 39,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவர் இந்த கால் பே பண்ண ஷேர் ஹோல்டர் வந்து 500 ஷேர் வந்து பே பண்ணாததுனால என்ன பண்ண போகிறோம், அதை ஃபர்ஃபிட் பண்ணிவிட்டோம். ஃபர்ஃபீச்சருக்கான என்ட்ரி போட போகிறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு எதெல்லாம் பே பண்ணல, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட்டும் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டும் பே பண்ணலை. அதை கிரெடிட் பண்ணிவிட்டு டு ஃபர்ஃபீச்சர் ஷேர்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஷேர் வந்து ஒரு பே பண்ணலன்னா 500 ஷேர் பே பண்ணல. 500 இன்ட்டு ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ வரணும், ₹10 பார் வேல்யூ. 500 இன்ட்டு 2ங்கிறது ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட், 500 இன்ட்டு இந்த 2ங்கிறது ஃபைனல் கால் அமௌண்ட். இந்த பேலன்ஸ் 2 + 2 4 இருக்கா, 4ல் 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6 தான் நமக்கு ஃபர்ஃபீச்சர் ஆனது. இந்த ஃபர்ஃபீச்சர் ஷேர் வந்து கம்பெனிக்கு ஒரு கெயின். ஓகேவா. அப்போது 500 இன்ட்டு 10 5,000, 500 இன்ட்டு 2,000, 500 இன்ட்டு 2,000, 506 3,000. இப்போ நெக்ஸ்ட்டு ரீஇஷ்யூக்கான என்ட்ரி போட போகிறோம். ரீஇஷ்யூக்கு என்ன பண்ணுவோம், பேங்க்கை டெபிட் பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. இப்போ பேங்க்கில் எவ்வளோ ஷேரை வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 400 ஷேரை வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 400 இன்ட்டு எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னா ₹8. 400 இன்ட்டு 8. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 400 இன்ட்டு பார் வேல்யூ 10. இந்த பேலன்ஸ் 10 - 8 வந்து பேலன்ஸ் 2 வருதுல, அதை வந்து ஏற்கனவே ஃபர்ஃபீச்சர் ஷேர்லேருந்து நம்ம எடுத்து ரீஇஷ்யூக்கு கொடுப்போம். ஓகேவா. 400 இன்ட்டு 2 800. 400 to 8 800 3,200. ஷேர் கேபிட்டலுக்கு 4,000 வந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து என்ன பண்ணுவோம், கெயின் அமௌண்ட் வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணால், ஃபர்ஃபீச்சர் ஷேருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ரீஇஷ்யூ ஷேருக்கு ஒரு வேல்யூ மாறி இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். இதே சேம் அமௌண்ட்டில் நம்ம ஷேரை வந்து ஃபர்ஃபீச்சரான ஷேரையே அப்படியே ரீஇஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக லெஸ் பண்ணி போட்டுருவோம். ஆனால் ஃபர்ஃபீச்சர் ஷேர்லேருந்து அவங்க கம்மியாக வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். ஒர்க்கிங் நோட்ஸ் எப்படி போடணும்னா, இப்போ அமௌண்ட் ஃபர்ஃபீச்சர் ஃபார் 500 ஷேர், ஃபர்ஃபீச்சர் ஆனது 500 ஷேருக்கு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், 3,000 போட்டிருக்கோம். ஓகேவா. இப்போது 400க்கு இப்போ ரீஇஷ்யூ பண்ணது 400. அமௌண்ட் ஃபர்ஃபீச்சர் ஃபார் ரீஇஷ்யூ ஃபார் 400 ஷேருக்கு இந்த 3,000 டிவைடட் பை 500. 3,000 வந்து ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் டிவைடட் பை ஃபர்ஃபீச்சர் ஷேர் இன்டூ ரீஇஷ்யூ ஷேர் 400. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,400 வரும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 5 1s are 5, 5 6 are 30, 600. 600 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 2,400. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ரீஇஷ்யூப்போ ஃபர்ஃபீச்சர் ஷேர்லேருந்து 800 கொடுத்தோமா, அதை வந்து லெஸ் பண்ணணும். 2,400 - 800 லெஸ் பண்ணிங்கன்னா கெயின் வந்து 1,600. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவோம்னா, ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டட் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 1,600 போடும். ஓகேவா. இந்த சம்மில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு 18th sum. Vyram Limited issued 60,000 equity shares of ₹10, each at a premium of ₹2 per share payable as follows. Application 6, allotment 4 including premium, and first and final call 2. Issue was fully subscribed and the amounts due were received except Sarita, to whom 1,000 shares were allotted, to fail to pay the allotment money and first and final call money. Her share were forfeited. All the forfeited shares were reissued at Parimala at ₹7 per share. Past journal entries. இந்த சம்மில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதுவுமே வந்து எல்லா ஷேர் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ பப்ளிக்கில் எல்லா ஷேரையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஃபர்ஃபீச்சரான ஷேரில் தான் அவங்க ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. 1,000 ஷேர் ஃபர்ஃபீட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரீஇஷ்யூ அந்த அமௌண்ட்டு தான் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் தேவையில்லை, டேரெக்டாக போட்டுருவோம். வாங்க சம்முக்கு போகலாம். ஹெட்டிங் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் வைரம் லிமிடெட், டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட்.
ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 60,000. அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ₹6. அப்போ 60,000 × 6 3,60,000 3,60,000. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே 60,000 × 6 போட்டிங்கன்னா 3,60,000 3,60,000. ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து அலாட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதனால் அதையும் சேர்த்துக்கணும். 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போது 60,000 வந்து இஷ்யூ பண்ண ஷேர் வேல்யூ இன்ட்டு ₹4 வந்து அலாட்மெண்ட் அமௌண்ட்டு. இதில் 2 வந்து அலாட்மெண்ட்டுக்குள்ளது, 2 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்குள்ளது. ஓகேவா? 60,000 × 4 போட்டிங்கன்னா 2,40,000. 60,000 × 2 வந்து 1,20,000. 60,000 × 2 வந்து 1,20,000. நெக்ஸ்ட்டு இதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுலனா who failed to pay the allotment மணியும் பே பண்ணலை, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலும் பே பண்ணலை. ஓகேவா? இப்போ அலாட்மெண்ட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் ஃபர்ஃபீச்சர் போடும்போது. ஏன்னா அலாட்மெண்ட்டில் தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஃபீச்சர் என்ட்ரி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 60,000ல் 1000 ஷேர் வந்து அவங்க பே பண்ணல, அலாட்மெண்ட்டுக்கு பே பண்ணல. அப்போ 60,000 - 1000 பண்ணிங்கன்னா 59,000 இன்ட்டு அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து ₹4 பண்ணிங்கன்னா 2,36,000 2,36,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் போட போகிறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோ 60,000 ஷேர் இன்ட்டு அமௌண்ட் வந்து ₹2. நெக்ஸ்ட்டு இதை ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி போடுறோம். நெக்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். எவ்வளோ வந்து இஷ்யூ பண்ண ஷேர் வந்து 60,000. 1000 ஷேர் வந்து அவர் பே பண்ணாமல் விட்டுட்டாரு, ஹோல்ட் பண்ணியாச்சு ஷேரை. அப்போ 60,000 - 1000 பார்த்தீங்கன்னா 59,000. 59,000 × 2 பார்த்தீங்கன்னா 1,18,000 1,18,000. நெக்ஸ்ட்டு ஃபர்ஃபீச்சருக்கான என்ட்ரி போட போகிறோம். இப்போ இதில் வந்து அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணதுனால அதில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபர்ஃபீச்சர்லையும் வரும். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் காலும் பே பண்ணலை. டு ஃபர்ஃபீச்சர் ஷேர்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஷேர் வந்து அவங்க பே பண்ண மாட்டாங்கன்னா 1000 ஷேர் இன்ட்டு 10 ஷேர் கேபிட்டலில் 10,000. ப்ரீமியம் எவ்வளவு? 1000 × 2 2,000. ஓகேவா? இல்லை அலாட்மெண்ட் மணி எவ்வளவு? 1000 × 4 1000 × 2 வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ 4 + 2 6 வருது. ஆனால் இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வருதா டெபிட்டில்? அப்போ கிரெடிட்லேயும் 12 வரணும். அப்போ 6 12 - 6 6. ஓகேவா? ஃபர்ஃபீச்சரான ஷேர் வந்து ₹6 அமௌண்ட்டு. இப்போ 1000 × 10 10,000 1000 × 2 2,000 12,000 வரணும் கிரெடிட்லேயும். 1000 × 4 4,000 1000 × 2 2,000 1000 × 6 6,000. நெக்ஸ்ட்டு ரீஇஷ்யூ என்ட்ரி போடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ எவ்வளோ ஷேர் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னா 1000 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 1000 × 7 பேங்க்கில். நெக்ஸ்ட்டு ஃபர்ஃபீச்சர் ஷேர் கேபிட்டலுக்கு பார் வேல்யூ வந்து 1000 × 10. அப்போ 7ல் ₹10 உள்ள பார் வேல்யூ உள்ள ஷேரை ₹7க்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 10 - 7 வந்து 3. ஃபர்ஃபீச்சர் அதாவது இந்த ஃபர்ஃபீட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து பேலன்ஸ் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஒரு 1000 × 7 7,000 1000 × 3 3,000 1000 × 10 10,000. நெக்ஸ்ட்டு இது வந்து கெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஃபீட் பண்ணுறோம்ல அந்த இதுவும் அமௌண்ட்டும் 1000. நெக்ஸ்ட்டு ரீஇஷ்யூ பண்ணுற அமௌண்ட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம லெஸ் பண்ணி போட்ட வேண்டியதான். இதே வந்து ஷேர் வந்து எவ்வளோ ஃபர்ஃபீட்டாக இருக்கோ அதை விட கம்மியாக வந்து ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். இது ரெண்டுத்துலேயும் ஒரே அமௌண்ட் தான் இருக்குது. அப்போது 6,000 இங்கே பாருங்கள். ஃபர்ஃபீச்சர் ஷேர் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு? 6,000. இதில் எவ்வளோ ரீஇஷ்யூக்கு எடுத்து கொடுத்துருக்கோம்? 3,000. அப்போ 6,000 - 3,000 போட்டிங்கன்னா 3,000 தான் நம்ம கெயின். அதுக்கான என்ட்ரியை போட்டு அப்படியே என்ட்ரு பண்ண வேண்டாம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.